ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆம் ஆத்மி கட்சி எம்பி சுவாதி மலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சையில் சிசிடிவி காட்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிப்ளவ் குமார் தன்னை கடுமையாக தாக்கியதாக சுவாதி மலிவால் புகார் அளித்துள்ள நிலையில் முதல்வர் இல்லத்தில் சிசிடிவி காட்சிகள் மாயமாகிவிட்டதாக நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு ஐபோன் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவும் அதில் உள்ள தரவுகள் அழிக்கப்பட்டுள்ளன எனவும் காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் ஐபோன் கடவுச்சொல்லை தர மறுத்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை மறைக்க முதலமைச்சர் அலுவலகம் சிசிடிவி காட்சி பதிவுகளை அழித்துள்ளதாக எம்பி சுவாதி மலிவால் கூறியுள்ளார். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்ட வீடியோ பதிவில் சுவாதி மலிவால் முதல்வர் இல்லத்தில் அமர்ந்துள்ளது மற்றும் அங்கு பாதுகாவலர்களிடம் வாக்குவாதம் செய்வது போன்ற காட்சிகளும் உள்ளன. சுவாதி மலிவால் கடுமையாக தாக்கப்பட்டார் என்றால் எப்படி அவர் பாதுகாப்பு பணியாளர்களுடன் வாக்குவாதம் செய்கிறார் என ஆம் ஆத்மி தரப்பில் கேள்வி எழுப்புகின்றனர். தான் தாக்கப்பட்டதாக சுவாதி மலிவால் கூறுவது பொய் என இதிலிருந்து தெரிவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியினர் வாதிடுகின்றனர். மற்றொரு வீடியோவில் முதல்வர் வீட்டை விட்டு சுவாதி இயல்பாக நடந்து செல்வது போன்ற காட்சிகளையும் ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ளது. படுகாயமடைந்தவரால் இப்படி நடந்து செல்ல முடியுமா எனவும் ஆம் ஆத்மி கேள்வி எழுப்புகிறது. ஆனால் முதல்வர் இல்லத்தில் நடந்த நிகழ்வின் முழு பதிவையும் வெளியிடாமல் 50 நொடி கொண்ட வெட்டி ஒட்டப்பட்டு எடிட் செய்யப்பட்ட இக்காட்சிகள் மூலம் பிப்ளவ் குமாரை காப்பாற்ற ஆம் ஆத்மி முயற்சி செய்வதாக சுவாதி தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இதற்கிடையே சுவாதி மலிவாலுக்கு உள்காயங்கள் உள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ வெளியீடுகள் மற்றும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் காரணமாக குழப்பம் அதிகரித்துள்ளது. பிப்ளவ் குமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தும் போது வீடியோ பதிவுகள் மாயமானது குறித்தும் கேட்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.